பாலின் நுரைத்தன்மையை அதிகரிக்க டிடர்ஜென்ட் பவுடர் கலப்படம் செய்யப்படும் அதிர்ச்சி தகவல் இதுவரை பலர் அறியாத ஒன்று. பால் கெட்டியாக தெரிவதற்காக ஏற்கனவே மைதா போன்ற பொருட்கள் சேர்க்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது வெள்ளை நிறத்திற்கும் நுரை ததும்பவும் சோப்பு பவுடர்களும் கலக்கப்படுவது பற்றி விரிவாக அலசுகிறது இன்றைய சிறப்பு பார்வை. இடுப்பில் சாய்த்து நிறுத்தப்பட்டிருக்கும் சைக்கிள், கேரியரில் வளைத்து வளைத்து கயிற்றால் கட்டப்பட்டிருக்கும் வெள்ளி நிற பிரம்மாண்ட கேன், அதன் அடிப்பகுதியில் மஞ்சள் நிற பித்தளை குழாயில் இருந்து நுரைத்து வரும் பால். இன்றைய தலைமுறை தொலைத்துவிட்ட எத்தனையோ காட்சிகளில் இந்த பால்காரர் கதாபாத்திரமும் ஒன்று. பால் பாக்கெட்டுகளை மட்டும் சந்தேகப்பட்ட காலம் மலையேறி வீட்டுக்கு வந்து சேரும் எந்த பாலையும் சந்தேகப்படும் காலம் இன்று உருவாகிவிட்டது. வெளுத்ததெல்லாம் பால் அல்ல என்பது உண்மையாகி போயுள்ளது. பாலில் வந்து தண்ணி ஊற்றுவாங்க, அந்த திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். இன்றைக்கி இந்த பால் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் திக்னஸ் குறையாமல் அந்த பால் அப்படியே இருக்குதுன்னா அது நம்ம சந்தேகத்தை ஏற்படுது. பால் காய்ச்சறப்ப பார்த்தீங்கன்னா அடியிலெல்லாம் ஒரு மாதிரி தரலாக ஒரு மாதிரி இருக்குது, பால் கெட்டு போயிடுது. நம்ம அதை கவனிக்காமல் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டாலும் அது கஷ்டமாயிடுது. 1 லிட்டராக வாங்க போகும்போது 2 பேக்கெட்டாக தான் கொடுப்பாங்க. 2 பேக்கெட்டாக கொடுக்கும்போது அது வந்து 2 பேக்கெட்டும் சம்டைம்ஸ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் காய வைக்கும் போது பால் திரிகிற சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குங்க. காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி போட்டு குடித்தோம்னா அந்த ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்காது. வேறு வழி இல்லாமல் பால் வாங்கிட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு. இந்திய தர நிர்ணய அமைப்பு நாடு முழுவதும் பாலின் தரம் குறித்து அண்மையில் நடத்திய ஆய்வில் நுகர்வோரை சென்றடையும் பாலில் 68% கலப்படம் இருப்பது தெரிய வந்துள்ளது. குழந்தைகளுக்கும் நோயாளிகளுக்கும் கொடுக்கப்படும் பாலில் கூடவா கலப்படம் என்று நீங்கள் அதிர்ச்சி அடையலாம். சீனாவில் வெளிநாட்டு பால் பவுடர் நிறுவனம் ஒன்று புரதம் அதிகம் கிடைப்பதாக காட்ட மெலமைன் நச்சு பொருளை கலந்ததால் 53,000 குழந்தைகள் சிறுநீரக நோயாளிகளாக மாறிய பயங்கரம் நம்மில் பலர் அறியாத ஒன்று. மெலமைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் அடிப்படையில் உணவுப் பொருள் இல்லை. அது ஒரு பிளாஸ்டிக் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள், பெயிண்ட், கிண்ண இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அந்த மெலமைனை அதில் பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து இல்லீகலாக இந்த பால் பவுடரில் கலக்க போகும்போது அது புரதச்சத்தை வந்து புரோட்டீனை கூட்டும். அந்த கூட்டணுங்கிறதுக்காக மலிவான விலைகளை அதை அவங்களால செய்ய முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக இதை அவங்க என்ன பண்ணுறாங்க, மெலமைன் அதை கலந்தாங்க. அதோட அளவு மிக அதிகமாக போச்சு. அந்த அதிகமாக போனதுனால என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கூட சிறுநீரக மாற்று சிகிச்சை பண்ணக்கூடிய இது உண்டாச்சு. பொதுவாக பாலில் கலப்படம் என்றாலே நமக்கு தெரிந்தது அதில் தண்ணீர் சேர்ப்பது மட்டும்தான். ஆனால் இப்போதோ நீண்ட நாள் கெடாமல் இருக்கவும் கெட்டியாக தெரியவும் ஸ்டார்ச், மைதா, காஸ்டிக் சோடா, யூரியா என பலவிதமான பொருட்கள் கலப்படம் செய்யப்படுகின்றன என்கிறார்கள் மருத்துவர். பாலின் நுரைத்தன்மையை அதிகரிப்பதற்காக சேர்க்கப்படுவதோ நீங்கள் துவைப்பதற்காக பயன்படுத்தும் டிடர்ஜென்ட் பவுடர் என்பது கூடுதல் அதிர்ச்சி தரும் தகவல். அடல்ட்ரேஷனுக்கு காமனாக யூஸ் பண்ணுறது இந்த டிடர்ஜென்ட்ஸ் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கிம்டு பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, குளுக்கோஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஃபார்மலின் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமனாக. ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% அடல்ட்ரேஷன் இந்த மெத்தட்ஸில் தான் நடக்குது. இதனால் என்னென்ன பக்க விளைவுகள் வரலாம் அப்படின்னா ரொம்ப காமன் இமீடியட்டாக வர்றது வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறது. வயிறில் ஒவ்வாமை அப்படின்னு வரும். வயிறில் புண்ணாகிறது, இறப்பையில் புண்ணாகிறது, லூஸ் மோஷன் ஆகிறது, இந்த மாதிரியான இமீடியட் எஃபெக்ட்ஸ் வரும். பால் கலப்பட பொருட்களிலேயே மிகவும் மோசமானது ஃபார்மலின் என்ற ரசாயனம் தான். இறந்து போனவர்களின் உடல்கள் நீண்ட நாள் கெடாமல் இருக்கவும் அவற்றை பதப்படுத்தவும் சவக்கிடங்குகளில் பயன்படுத்தப்படும் இந்த ரசாயனம் பாலிலும் அது கெடாமல் இருப்பதற்காக சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத உண்மை. 24 மணி நேரத்திற்கு மேற்பட்டும் அந்த பாலை நல்ல விதமாக ஒரு 2 நாள் 3 நாள் உபயோகிக்கப்படும் வகையில் ஷெல்ஃப் லைஃப் எனக்கூடிய அந்த நாட்களின் நீடிக்க இந்த ஃபார்மலின் எனப்படும் அந்த ப்ரிசர்வேட்டிவை சேர்த்து வருகிறார்கள். ஃபார்மலின் பொதுவாக நம் மெடிக்கல் காலேஜில் கூட படிக்கும்போது அந்த பாடியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஃபார்மலின் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனுடைய டாக்ஸிக் எஃபெக்ட் ரொம்ப அதிகம். ஃபார்மலின் போன்ற பொருட்களை சேர்ப்பதனால் பல்வேறு நச்சு பொருட்களால் சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. இதுபோன்று பல்வேறு நச்சு பொருட்களால் உடல் உறுப்புகள் பல்வேறு உறுப்புகள் பாதிக்கின்ற தன்மையை இந்த பால் உருவாக்குகிறது. பாலை கறப்பதற்கு முன்பாகவே கலப்படம் செய்வது துவங்கி விடுகிறது என்று கூறுகின்றனர்
பால் உற்பத்தியில் இன்றும் உண்மையாக ஈடுபட்டு வரும் பாரம்பரிய விவசாயிகள் உயர் ரக கலப்பின மாடுகள் அதிக பால் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் ஊசி செலுத்தப்படுகிறது என்பது அவர்கள் கூறும் புகார். பெரிய பெரிய பண்ணை வச்சிருக்கிறவங்க எல்லாம் இந்த கலப்பு தீவனத்தை விட இந்த பால் அதிகமாக கறக்க வேண்டி கெமிக்கலை பயன்படுத்துறாங்க, இன்ஜெக்ஷன் கூட பண்றதா தகவல் வருது. அது மாட்டுக்கு கெடுதல். அந்த மாட்டிலிருந்து கறந்து பயன்படுத்துகிற அந்த குழந்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க, வயசானவங்க பயன்படுத்துறாங்க, நோயாளிகள் பயன்படுத்துறாங்க, அத்தனை பேருக்கும் அது கெடுதல். ஊசி போடப்படும் மாடுகள் தரும் பாலில் சேர்ந்துள்ள ஹார்மோன் அதனை அருந்துபவர்களையும் கடுமையாக பாதிக்க வாய்ப்புள்ளது என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக வளர் இளம் பருவத்தில் இருக்கும் பெண் குழந்தைகள் இதனால் அதிகம் பாதிக்கப்படுவதாக கூறும் அவர்கள், இன்று பல பெண் குழந்தைகள் சிறு வயதிலேயே பருவம் எய்துவதற்கு கலப்பட பாலும் ஒரு காரணம் என்கின்றனர். ஹார்மோன்ஸ் போட்டு உற்பத்தி செய்யக்கூடிய பால் அந்த ஹார்மோன்ஸ் அந்த பாலில் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. இந்த ஹார்மோன்ஸ் நம்மளுடைய விடலை பருவம் சார்ந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்துது. சீக்கிரம் விடலை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த வயதினர் சீக்கிரமாக வயதுக்கு வரக்கூடிய அந்த ஆபத்துகள் இதெல்லாம் கூட இந்த ஹார்மோன்ஸ்னால ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது அண்மையில் சயின்டிஃபிக்கலாக நிறைய ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. பாலில் அனுமதிக்கப்பட்ட கலப்படம் என்று ஒன்று உள்ளதா? காலாவதியான பால் பாக்கெட்டுகள் என்ன செய்யப்படுகின்றன? பாஸ்டரைஸ்டு மில்க், டோன்டு மில்க் என விதவிதமான வகைகளில் வலம் வரும் பால் பாக்கெட்டுகளில் கலப்பட வாய்ப்பு எதில் குறைவு? பாலில் கலப்படத்தை கண்டுபிடிக்க என்ன வழி? நுகர்வோர் நல சட்டம் என்ன சொல்கிறது? நாளை பார்க்கலாம்.